டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வரும்போது ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கத்துக்கிட்டா நம்மளால டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஆயிட முடியாது. அட என்ன ப்ரோ அப்படித்தானே நானும் படிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நானும் அப்படிதான் நினைச்சேன். அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் அதை தாண்டி மார்க்கெட்டிங்கான ஃபண்டமெண்டல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஹியூமன் பிஹேவியர். ஆக்சுவலா நான் என்னோட கிளையண்ட்டுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனால தான் ரொம்ப நாளா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதை தான் இப்போ எல்லாரும் ஆண்ட்ரோமேடா அப்டேட்னு சொல்றாங்க. நீங்க ஹியூமன் பிஹேவியரை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எத்தனை அப்டேட் வந்தாலும் உங்களால கிளியரா உங்க கோலுக்கான ரிசல்ட்டை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் கிளியரா சொல்ல போறேன். Hi guys, this is day 29 of documenting my freelancing journey. AI, automation இதெல்லாம் வந்து விட்டுருங்க. நான் இப்ப சொல்ல போறத லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நம்ம ரன் பண்ண ஆட் பாக்குற வியூவர்ஸ்க்கு நம்ம டெலிவர் பண்றது என்ன மாதிரி இருக்கணும்ன்றத மாஸ்டர் பண்றது தான் ஹியூமன் பிஹேவியர். சோ நீங்க ஒரு வியூவரா இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குற ஆட்ல எங்க சர்வீஸ் தான் மார்க்கெட்லயே பெஸ்ட், எங்களுக்கு இவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நாங்க இவ்வளவு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்ற ஆட் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா? இல்ல எக்ஸாக்டா உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதை அட்ரஸ் பண்ற மாதிரி நம்ம ஆட் மூவ் பண்றது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா? அதனாலதான் குவாலிட்டியே இல்லைனாலும் நாப்டோல் மாதிரியான பிசினஸ் இன்னமும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரன் பண்ற ஆட் எப்பயுமே ஷோகேஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸோட எக்ஸாக்ட் ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸல்ல ஒரு ஆடுக்கான கிரியேட்டிவ் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கிளியரா இந்த எக்ஸல்ல சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஹியூமன் பிஹேவியர்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்ணேன். தேங்க்யூ.